கலைஞர். அந்த கலைஞர் அவர்கள் அண்ணாவுக்கு பிறகு முதலமைச்சரானார். முதலமைச்சரான பொழுது பலரும் அவர் மேல் வைத்த பற்றாலே கலைஞர் கருணாநிதி கல்லூரி, கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று விதவிதமாக பெயர் வைத்திருந்தார்கள். அது பொறுக்கவில்லை. அடுத்து ஒரு நடிகர் வந்தார். வந்தவுடனே அவர் நிலையான ஆணை போட்டார், உயிர் உள்ள எவருடைய பெயரையும் அரசு நிறுவனம் எதற்கு வைக்கக்கூடாது என்று. இன்றைக்கும் நீங்கள் சென்னை போனால், அண்ணா சாலை போனால், நந்தனத்தில் இருக்கின்ற மாளிகை இன்றைக்கும் இருக்கிறது. அமைச்சர் அவர்களுக்கு தெரியும், ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு தெரியும். அது அன்றைக்கு கலைஞர் கருணாநிதி மாளிகை, இன்றைக்கு அதற்கு பெயர் வேறு. கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று உட்பட எல்லா கலைஞர் கருணாநிதி என்பது எப்படி இந்த புகைப்பட கலைஞரையே புகைப்பட கருணாநிதி ஆக்கிறார்களோ அந்த பரம்பரை. கலைஞர் கருணாநிதி என்ற பெயரை எடுத்து விட்டார்கள். மற்றவர்களாக இருந்தால் வீட்டிலே போய் முடங்கி இருப்பார்கள். என் மேலே அன்பு வைத்து எப்படியெல்லாம் பெயர் வைத்திருந்தார்கள், இப்படி என்னை வரலாற்றில் இருந்து மறைக்கிறார்களே, சரி செய்கிறார்களே, என்னாலே ஆளாக்கப்பட்டவர்கள் இப்படி ஒரு அடிவை நடத்துகிறார்களே என்று வருத்தப்பட்டிருப்பார்கள். நிருபர்கள், செய்தியாளர்கள் கேட்டார்கள், உங்களுடைய பெயரை இப்பொழுது வந்திருக்கிற ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த சூழலிலே கூட கலைஞர் சிரித்துக் கொண்டே சொன்னார், உண்மைதான். இன்றைய முதலமைச்சர் பதவி ஏற்பதற்கு முன்னால் எல்லா இடத்திலும் சென்று வாழ்த்து பெற்றார். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், நல்ல பெயர் எடு. அவர் எது நல்ல பெயர் என்று பார்த்தார், என் பெயரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல பெயர் எடு என்றார்கள். அவருக்கு தெரிஞ்ச நல்ல பெயர் என் பெயர் தான். தடுக்கிறார். கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில்